கலைச்சொல் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியும் கலைச்சொல் இருக்கு. நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். அது நல்லா படிங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேர்க. ஆப்ஷன் ஏ வனவியல் ஆராய்ச்சியாளர். ஆப்ஷன் பி வனவியல் நிபுணர். ஆப்ஷன் சி வனத்துறை அலுவலர். ஆப்ஷன் டி வன பாதுகாவலர். ஸோ இதுல ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா யாரு? ஆப்ஷன் டி வன பாதுகாவலர். ஓகேவா? ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் என்ன? டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ மொழிபெயர்ப்பு. ஆப்ஷன் பி சீர்திருத்தம். ஆப்ஷன் சி விழிப்புணர்வு. ஆப்ஷன் டி கதை பாடல். ஸோ இதுல டிரான்ஸ்லேஷன் அப்படின்றதுக்கு இணையான கலைச்சொல் என்னது? ஆப்ஷன் ஏ மொழிபெயர்ப்பு. ஓகேவா? ஸோ இதுல சீர்திருத்தம் அப்படின்னா என்னது? ரீஃபார்ம். சீர்திருத்தம் அப்படின்னா ரீஃபார்ம். விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ். ஓகேவா? விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ். ஸோ இதெல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் உவமையின் பொருளை எழுதுக. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் உவமையினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் பி வெளிப்படை தன்மை. ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாக. ஆப்ஷன் டி எளிதில் மனதில் பதிதல். ஸோ இதுல உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா என்ன மீனிங்? ஆப்ஷன் பி வெளிப்படை தன்மை. ஸோ நம்ம வந்து பாரதியோட பாடல்களை நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கும், வெளிப்படையா இருக்கும். அதுக்கு வந்து மீனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வாசிச்சாலே புரியுற மாதிரி இருக்கும். அதான் வெளிப்படை தன்மை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக. உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. ஆப்ஷன் ஏ எளிதில் மனதில் பதிதல். ஆப்ஷன் பி இணை பிரியாமை. ஆப்ஷன் சி பயனற்ற நிகழ்வு. ஆப்ஷன் டி எதிர்பாராத நிகழ்வு. இதுல உடலும் உயிரும் போல அப்படின்னா என்ன மீனிங்? உடலும் உயிரும்னா எப்படி சொல்றாங்க? வேற வேற இருந்தாலும் ஒன்னா இருக்கிறது. அததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா உடலும் உயிரும் இணை பிரியாம இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், இணை பிரியாமை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் தருக. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் பேக் கொஸ்டின்ல அப்படியே இதே கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஜஸ்ட் வந்து இதே இதுதான் இதுக்கான ஆன்சரோட என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதை தான் அப்படியே கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இது. அப்படியே வரிசையா கேட்டிருக்காங்க. அதனால புக் பேக் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருளை தருக. ஆப்ஷன் ஏ வேற்றுமையில் ஒற்றுமை. ஆப்ஷன் பி வெளிப்படை தன்மை. ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் டி எதிர்பாராத நிகழ்வு. அதாவது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போனா படபடன்னு பேசுறது. ஸோ ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒற்றுமை இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட் மடை திறந்த வெள்ளம் போல் இந்த உவமையினுடைய பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தற்செயல் நிகழ்வு. ஆப்ஷன் பி தடையின்றி மிகுதியாக. ஆப்ஷன் சி எதிர்பாரா நிகழ்வு. ஆப்ஷன் டி பயனற்ற செயல். மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா என்னது அப்படின்னா அப்படியே திறந்து விட்ட மாதிரி, ஒரு தடையே இல்லாம ஸ்பீடா வர்ற மாதிரி. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா என்னது? தடையின்றி மிகுதியாக. ஓகேவா? ஸோ 7th கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. பணிந்து பணித்து. ஸோ இதுல பணிந்து அப்படின்னா என்னதுன்னா அவங்களுக்கு அவங்க சொல்ற கட்டளைக்கு பணிஞ்சு ஒரு ஒர்க்கை செய்யறது தான் பணிந்து. பணித்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கட்டளை இடுற மாதிரி, ஒரு ஒர்க்கை சொல்ற மாதிரி, நீ அதை செய் இதை செய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டளை சொல்லாதான் சொல்றதுதான் பணித்து. பணிந்துனா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பணிஞ்சு நம்ம செய்யற ஒரு ஒர்க்கு.
ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டாக எது செட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ஷன் ஏ, கயல் விழி பணித்ததால் பணிந்து படித்தாள். கயல் விழி பணித்ததால் பணிந்து படித்தாள். யாரு பணிந்து படித்தாள்? ஸோ இதுல வந்து சென்டென்ஸே இன்கம்ப்ளீட்டா இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி, ஆசிரியர் பணிந்து கூறினால் கயல்விழி பணித்து படித்தாள். ஆசிரியர் பணிந்து சொல்ல மாட்டாங்க, ஒரு கட்டளை சொல்லாதான் சொல்லுவாங்க இல்லையா, படி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர பணிந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பு. ஆப்ஷன் சி பார்ப்போம். கயல்விழி பணித்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார். ஆசிரியர் பணிவாரா? ஸோ அது கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி என்னது தப்பு. ஆப்ஷன் டி பார்ப்போம். ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். ஸோ ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கட்டளையா சொல்றாங்க, படின்னு சொன்னதுனால கயல்விழி என்ன பண்ணா, பணிஞ்சு படிச்சா. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான் கொடுத்துருக்காங்க. சரியான தொடர்களை தேர்க. பணிந்து பணித்து அதே இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஃபஸ்ட்டு, தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். இது கரெக்டு தான். தலைவர் பணித்த, அதாவது கட்டளையிட்ட ஒரு வேலையை தொண்டன் பணிந்து செஞ்சான், கரெக்டு தான். தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான். ஸோ தலைவர் பணிஞ்சிருப்பாரா? அது கிடையாது இல்லையா? ஸோ இது செகண்ட் ஒன் தப்பு. தேர்ட் ஒன், தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். தலைவர் வந்து கட்டளையிட்டனால அவன் பணிஞ்சான், அது கரெக்டு தான். நெக்ஸ்ட், தலைவர் பணிந்ததால், தலைவர் பணிய மாட்டாரு. சரி, ஓகேவா? அப்போ அது தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் என்னது அப்படின்னா கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக. சொற்கள் ஒழுங்கான வரிசையில், சொற்றொடரை ஒழுங்குபடுத்துறது, வேற ஒன்றும் கிடையாது. ஆப்ஷன் ஏ, ஒத்த அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால் மக்கள். ஸோ தப்பு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கு இல்லையா? ஸோ கரெக்டா இல்லை, ப்ராப்பரா இல்லை. ஆப்ஷன் பி, பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. ஸோ இது கிட்டத்தட்ட கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். மக்கள் அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால் ஒத்த. ஸோ இதுவும் தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன், அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்களே மக்கள். ஸோ இதுவும் தப்பு. அப்போ எது கரெக்டா ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. அகர வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். இதில் எது ஃபர்ஸ்ட் இருக்கு? பா. அப்போ 4லையுமே என்ன இருக்கு? பா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பா. ஸோ இதுவுமே 4க்குமே காமனாக தான் இருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம். அப்போது பாப்பா வரிசையில் எப்படி வரும்? பாப்பா பி பி இல்லையா? ஸோ அப்படி பார்த்தோன்னா இதில் பீலி இருக்கு, இதில் பீலி இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று என்னவா இருக்கும்? ஆன்சராக இருக்கும். அடுத்தது வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பூ, ரெண்டுலையுமே கரெக்டு தான். பூமி, ஸோ அதுலேயும் ரெண்டும் கரெக்டாக தான் இருக்கு. இங்கே பே இருக்கு, இங்கே பை இருக்கு. ஸோ இதில் ரெண்டில் எது ஃபர்ஸ்ட் வரும்? பே பே பை. ஸோ ஃபர்ஸ்ட் பே தான் வரும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. இதுவும் அகர வரிசைப்படுத்தி எழுதுறது தான். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கனாலே நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கடல், ஸோ கா தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து பார்ப்போம். இதில் கோ இருக்கு, இதில் கூ இருக்கு. ஸோ இது ரெண்டில் எது ஃபர்ஸ்ட் வரும்? காக்கா கீ கீ கூ இல்லையா? குருவி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து கே, அதுக்கு அடுத்து கோ. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் அறிக. கொடு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் அறிக. ஆப்ஷன் ஏ கொடுத்து, ஆப்ஷன் பி கொடுத்தது,
ஆப்ஷன் சி கொடுத்தோர், ஆப்ஷன் டி கொடுத்தல். ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர்? வினையால் அணையும் பெயர் அப்படின்னு வரும்போது எது கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் சி கொடுத்தோர், ஓர் அப்படின்னு முடியும் இல்லையா? கொடுத்தவன், கொடுத்தோர். ஸோ இந்த மாதிரி வர்றதுதான் வினையால் அணையும் பெயர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ கொடுத்து, ஊ வந்திருக்கு, ஊ ஈ இந்த மாதிரி முடியுது, இந்த மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னா அது என்ன அப்படின்னா வினையச்சம். ஓகேவா? கொடுத்தது அப்படின்னா முடிஞ்சுது, ஸோ வினை முற்று. கொடுத்தல் அல் விகுதி முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது தொழில் பெயர். ஓகேவா? ஸோ எதுனாலும் கேட்கலாம். வினையாளனையும் பெயர் எழுது, வினை முற்று எழுது, தொழில் பெயர் எழுது, வினையச்சத்தை எழுது, பெயரச்சத்தை எழுதுன்னு எதுனாலும் கேட்கலாம். படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன்ல உள்ளதும் என்ன ஆன்சர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வேர்ச்சொல்லை கொடுத்து வினை முற்ற சொல்லியிருக்காங்க. பேசு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடைய வினை முற்று சொல் எது அப்படின்றதா கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பேசிய, ஆப்ஷன் பி பேசினான், ஆப்ஷன் சி பேசுதல், ஆப்ஷன் டி பேசி. ஸோ இதோடைய வினை முற்று எது? இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? பேசினான். அதுதான் வினை முற்று. ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்டு வந்து முடிஞ்சிருக்கணும், அதுதான் வினை முற்று. பேசிய சவுண்ட் வருதுன்னா அது என்னது? பெயரச்சம். பேசுதல் அல் விகுதி முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது தொழில் பெயர். பேசி ஈ வருது, ஈ சவுண்டோ ஊ சவுண்டோ வருது அப்படின்னா வினையச்சம். ஓகேவா? அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. ஸோ இதுல எந்த சொல்லுடைய வேர்ச்சொல் கான் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ உண்டேன், ஆப்ஷன் பி கண்டேன், ஆப்ஷன் சி பார்ப்பேன், ஆப்ஷன் டி கற்பேன். இதுல எந்த சொல்லுடைய வேர்ச்சொல் வந்து கான்? ஸோ பார்த்தோன்னே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பி கண்டேன். ஸோ இதோடைய வேர்ச்சொல் என்னது? கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை விரை. ஸோ இதோடைய பொருள் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். ஆப்ஷன் ஏ விதை வினை, ஆப்ஷன் பி விதை மறத்தல், ஆப்ஷன் சி மறத்தல் மறத்தல், ஆப்ஷன் டி வித்து மறத்தல். ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி விதை மறத்தல். விரைனா என்னது? விதை. விரை அப்படின்னா விதை, விரை அப்படின்னா மறத்தல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மறத்தல், விரைனா மறத்தல், விரைனா விதை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விளை விழை. விளைனா என்ன மீனிங்? விழைனா என்ன மீனிங்? ஆப்ஷன் ஏ மதிப்பு உண்டாக்குதல், ஆப்ஷன் பி விரும்பு மதிப்பு, ஆப்ஷன் சி உண்டாக்குதல் விரும்பு, ஆப்ஷன் டி விருப்பு இருப்பு. ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்ன? விளைனா உண்டாக்குதல், விழைனா விரும்பு, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இது செக் பண்ணிடுவோம். ஆப்ஷன் ஏல பார்ப்போம். மணிமேகலை மணி பல்லவ. இந்த இல் வந்து என்ன செய்யாது? வராது. ஸோ சென்றால். ஸோ இது வந்து தப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றால். ஸோ இது சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ மற்ற ரெண்டும் தப்பு தானா அப்படின்றத ஃபைனல் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பிக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி மணிமேகலை, இது தப்பு. பல்ல, ஸோ இதெல்லாமே தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டி மணிமேகலை மணி, ஸோ இந்த இடத்துலயே தப்பு இருக்கு. ஸோ அப்போ எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். நியூட்டிக்கல் மைல் அப்படின்னா என்ன அப்படின்றதா கொஸ்டின். ஆப்ஷன் ஏ கடல் மைல், ஆப்ஷன் பி தரை மைல், ஆப்ஷன் சி ஏவுகணை, ஆப்ஷன் டி வானத்து கோள்கள். இதுல நியூட்டிக்கல் மைல் அப்படின்னா எது? கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ கடல் மைல். ஓகேவா? ஏவுகணை அப்படின்னா மிசில், ஏவுகணைனா என்ன? மிசில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக.
ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. கிராப். ஆப்ஷன் ஏ உலவி, ஆப்ஷன் பி ஏவி, ஆப்ஷன் சி உரை, ஆப்ஷன் டி செதுக்கி. ஸோ இதுல கிராப் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் டி செதுக்கி. ஓகேவா? உலவினா என்னது? ப்ரௌசர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல். உதித்த என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ நிறைந்த, ஆப்ஷன் பி தோன்றிய, ஆப்ஷன் சி மறைந்த, ஆப்ஷன் டி குறைந்த. உதித்த அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் சி மறைந்த. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல்ல தேர்வ சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ முகமதி, ஆப்ஷன் பி முகமலர், ஆப்ஷன் சி முகமன், ஆப்ஷன் டி முகத்தாமரை. உருவகம் அப்படின்னா என்ன? உவமைனா என்ன? ஆல்ரெடி வந்து இலக்கண பாட்டில் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ உவமை என்ன, உருவகம் என்ன, உவமேயம்னா என்ன, உவம உருபுனா என்ன? ஸோ இது எல்லாமே ப்ரீஃபாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இலக்கண பாட்டில் போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? இப்போ உருவகம் அப்படின்னா என்னது? நம்மளோட இயற்கையை நம்ம என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதுதான் உருவகம். உவமைனா என்ன அப்படின்னா இயற்கையோட நம்மளை கம்பேர் பண்றதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா மதிமுகம்னு சொல்லலாம். மதிமுகம் அப்படின்றது உவமை. அதாவது மதி போன்ற முகம் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து முகமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது உருவகம். முகம் போன்ற மதின்னு சொல்ல மாட்டாங்க. முகம் போன்ற நிலவு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? ஸோ நம்ம வந்து இயற்கையை தான் நம்ம கூட என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். நம்ம இயற்கையை கூட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்படி செஞ்சிருந்தா அதுதான் உருவகம். ஓகேவா? ஸோ ப்ரீஃபாக நம்ம இலக்கணத்தில் போட்டிருக்கோம். இலக்கண பார்ட் வீடியோஸ் இருக்கு, போய் பாருங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ முகமதி. அப்போ முகம் போன்ற மதி. ஸோ உருவகத்தொடர் தான் இது. செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம், முகம் மலர். ஸோ முகம் போன்ற மலர். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் சி முகமன். ஸோ இதுதான் எப்படி இருக்கு அப்படின்னா தப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஆப்ஷன் டியை பார்ப்போம், முகத்தாமரை, முகம் போன்ற தாமரை. ஸோ இது எல்லாமே உருவக தொடர் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா பொருந்தாத ஒரு வேர்டு. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருந்திய இணைகளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பொருந்திய இணைகளை தேர்க. படுவும் இன்னிசை அளபடை, தழியி சொல்லிசை அளபடை, வாழ்க்கை ஒற்றளபடை, தருவும் செய்யுளிசை அளபடை. ஸோ இதுல எது வந்து பர்ஃபெக்டா கரெக்டு? தழியி அப்படின்றது சொல்லிசை அளபடை தான். தருவும் செய்யுளிசை அளபடை. ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த்து தான் என்னது அப்படின்னா கரெக்டு. ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஸோ இது எல்லாமே இலக்கண பார்ட்டில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. எதிர்ச்சொல் பேஸ் பண்ணி இருக்கிறதுல எது கரெக்டானது அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ இரவலர் புரவலர், ஆப்ஷன் பி எளிது ஏற்றல், ஆப்ஷன் சி ஈதல் உறவினர், ஆப்ஷன் டி அந்நியர் அரிது. ஸோ இது ஆப்போசிட் வேர்டு எது கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட், இரவலர் புரவலர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சேர்த்து எழுதுக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆத்தி பிளஸ் சூடி. ஸோ இதை சேர்த்து எழுதும் போது எப்படி வரும் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ ஆத்திச்சூடி, ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி, ஆப்ஷன் சி ஆத்தி சுவடி, ஆப்ஷன் டி ஆத்து சூடி. ஸோ இதில் நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் சியும் டியும் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஏயா பியான்றது தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ ஆத்தி பிளஸ் சூடி என்னது? ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இச்சு வராது இடையில. ஓகேவா? நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஈஸி தான் சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது. இச்சு வந்து இடையில வராது. ஆத்திச்சூடி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆடு. ஆப்ஷன் ஏ ஆடு கூட்டம்,
ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை, ஆப்ஷன் சி ஆடு குவியல், ஆப்ஷன் டி ஆடு சாறை. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை. ஸோ ஆப்ஷன் பி தான் இது கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர் பிளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எதிர் பிளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ எதிரளிக்க, ஆப்ஷன் பி எதிர் ஒலிக்க, ஆப்ஷன் சி எதிரொலிக்க, ஆப்ஷன் டி எதிர் ரொலிக்க. ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி எதிரொலிக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது. ஸோ இதுல என்னென்ன வரும் அப்படின்னா, புறப்பொருள் இலக்கணம் அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 10th புக்ல ஒவ்வொரு இதை பொறுத்தி திணைகளை கொடுத்துருப்பாங்க. வெற்றியிலிருந்து 12 திணைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதை கேட்டிருக்காங்க. கரந்தை பூவை சூடி செல்வது என்னது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ கரந்தை பூவை சூடி கொண்டு எதுக்கு போவாங்க? ஆண் இறைகளை மீட்டல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இதுல ஆணிரையை கவர்தல் என்ன வரும்? ஆணிரைகளை கவர்தல் எது அப்படின்னா வெற்றி திணை. ஓகேவா? ஆணிரைகளை மீட்டல் வந்து கரந்தை திணை. கரந்தை பூவை சூடி கொண்டு போவாங்க. ஓகேவா? பகைவர் நாட்டை கைப்பற்றுதல் அப்படின்னா வஞ்சி திணை. பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போறது என்னது? வஞ்சி திணை. எதிர்த்து அந்த வந்த பகைவரை எதிர்த்து போரிடுறது என்னது அப்படின்னா காஞ்சி திணை. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தடவை இது கேட்டிருக்காங்க, அடுத்த தடவை மற்றதை கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆணிரைகளை ஃபர்ஸ்ட் கவர்றது என்னது அப்படின்னா வெற்றி. ஆணிரைகளை மீட்டுட்டு வர்றது கரந்தை. பகைவர் நாட்டை போய் கைப்பற்ற வந்து போருக்கு போறது வந்து வஞ்சி. ஓகேவா? வந்த பகைவரை எதிர்த்து போரிடுறது எதுனா காஞ்சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கூற்று பந்து உருண்டது, இது தன்வினை. காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். இது வந்து கரெக்டா தப்பா? பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை, கரெக்ட் தான். ஓகேவா? எழுவாய் ஒரு வினையை செஞ்சா அதுதான் தன்வினைன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம். கூற்று என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. காரணம் உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்படுகிறது. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டா தப்பா அப்படின்றதான் என்னது அப்படின்னா கொஸ்டின். என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லி மாட்டை பார்த்து சொல்றது திணை வலுவமைதி தான், கரெக்டு தான். ஓகேவா? அது வந்து ஒரு அஃறிணை இல்லையா? ஸோ அஃறிணைய நம்ம என்ன செய்யறோம்? உயர்திணையா சொல்றோம். வந்தது அப்படின்னு சொல்லாம வந்தாள் அப்படின்னு ஒரு பெண்பால் வச்சுதான் என்ன செய்யறோம்? சொல்றோம். ஓகேவா? அப்போ அந்த அந்த உவப்பின் காரணமா அது என்ன சொல்றோம்? நம்ம அஃறிணைய உயர்திணையா வச்சு சொல்றோம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக. கூற்று காரணம் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்றதான் கொஸ்டின். இது ரெண்டுமே பெர்ஃபெக்டா பொருந்துதா இல்லையான்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் மருத்துவத்துல பக்க விளைவுகள் கிடையாது, அது கரெக்டு தான். மருந்துங்கிறதே நம்மளுடைய உணவினுடைய நீட்சியா தான் இருக்கு. அந்த ரெண்டுமே பெர்ஃபெக்டா பொருந்துது. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, கீழ்கண்ட பத்தியை படித்து
வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷின் கொடுக்குறாங்க. ஒரு பேரா கொடுத்து அதிலிருந்து 5 கொஷின் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேரா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிலிருந்து வேற கொஷின்ஸ் உங்களால் ஆப்டிடியூடுக்கு எடுக்க முடியும் அப்படின்னா அதையும் எடுத்து படிக்கணும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரைட்டா? ஸோ இதில் 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை தான் என்னது அப்படின்னா பரணி. ஓகேவா? 1000 யானைகளை போரில் வென்ற ஒரு அரசனுக்காக பாடப்படுற ஒரு இலக்கிய வகை தான் என்னது பரணி. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியினுடைய இலக்கணம். இது எதோடைய இலக்கணம்? பரணியோடைய இலக்கணம். என்னது? ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஓகேவா? இவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. பரணி வந்து 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. இது ஒரு சிற்றிலக்கிய நூல். ஸோ எதெல்லாம் எடுத்து படிக்க முடியுமோ படிங்க. ஓகேவா? அரசர்கள் இருவருக்கு இடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும். தோத்தவங்களுடைய நாட்டினுடைய பெயரால தான் பரணின்னு செய்து பாடப்படுது. ஸோ அதை கேளுங்க. சரியா தவறால கேட்க வாய்ப்பு இருக்கு. படிச்சுக்கோங்க. போருக்குரிய தெய்வம் யாரு அப்படின்னா காளி. போருக்குரிய தெய்வம் யாரு? காளியை கருதுவர். பரணி இலக்கியங்களுள் மிகச் சிறந்தது கலிங்கத்து பரணி. பரணி இலக்கியங்களுள் மிகச் சிறந்தது எது? கலிங்கத்து பரணி. போரில் குலத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான். அதனால் கலிங்கத்து பரணின் என்று பெயர் வந்துச்சான். ஓகேவா? ஸோ சரியா தவறலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. போரில் குலத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான். தோற்றதுனால தான் அந்த பரணிக்கு கலிங்க நாட்டு மன்னன், அப்போ தோத்த நாட்டு மேல தானே வந்து நம்ம பரணி பாடுவாங்கன்னு சொல்லி முன்னாடி படிச்சோம். ஸோ அப்போ தோத்தது எது? கலிங்க நாடு. ஸோ அதனாலதான் அது கலிங்கத்து பரணி. ஓகேவா? இந்த கலிங்கத்து பரணியை எழுதுனது யாரு அப்படின்னா செயங்கொண்டார். ஓகேவா? கலிங்கத்து பரணியை வந்து பாடினவர் யாரு? செயங்கொண்டார். ஓகேவா? ஸோ இத்தனை கொஸ்டின் நம்மளால இதுல இருந்து இந்த பேரால இருந்து எடுக்க முடியும். ஓகேவா? அது எல்லாமே படிச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எது? இப்போ ஃபர்ஸ்ட் லைனே அதுதான். 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கியம் எது? பரணி அப்படின்னு படிச்சோம். ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். போருக்குரிய தெய்வமாக யாரை கருதுவாங்க? இதுல இருந்து ரீட் பண்ணோம் இல்லையா? போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர், காளி. நெக்ஸ்ட், அமர் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ யானை, ஆப்ஷன் பி போர், ஆப்ஷன் சி வெற்றி, ஆப்ஷன் டி பரணி. இதுல அமர் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன? இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? இதுல ஃபர்ஸ்ட் இந்த லைனை ரீட் பண்ணாலே நமக்கு தெரியும். ஆணை 1000 அமரிடை வென்ற. அப்போ ஆணை 1000 போர்ல வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஸோ அப்ப இதுல என்ன செய்யணும்? அமர் அப்படின்றது போர். ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 96 அதை எப்படி நம்ம பிரிக்கணும்? எது வந்து கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 90 + 6, ஆப்ஷன் பி 90 + 6, ஆப்ஷன் சி 900 + 6, ஆப்ஷன் டி 12 + 6. 96 எப்படி நம்ம பிரிப்போம்? 90 + 6. ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? லாஸ்ட் லைன் அதானே. பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் டி செயங்கொண்டார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் அந்த பேரால உள்ள கொஸ்டின் தான். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். சொல் பொருள் பொருத்துக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தூசு, துகிர், வெறுக்கை, நொடை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுமோ ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதிலிருந்து பாருங்க. அதை வச்சு ஆப்ஷனில் பாருங்க எது எதில் இருக்கோ அதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். தூசு அப்படின்னு என்னது? தூசு அப்படின்னா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கை அப்படின்னா செல்வம், நொடைனா விலை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்ன? செகண்ட். அப்போ ஆப்ஷன் டில மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு
தூசு, பட்டு, துகிர், பவளம், வெறுக்கை, செல்வம், நொடை, விலை. கரெக்டா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான், சொல் பொருள் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. நேமி, நேமினா என்னது? சக்கரம். தூ உய் அப்படின்னா என்னதுன்னா தூவி அப்படின்னு அர்த்தம். விருச்சி அப்படின்னா என்னன்னா நற்சொல். சுவல்னா தோல். ஸோ இதான் என்னது ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு சக்கரம். ஸோ ரெண்டு இதில் இருக்கு, பிலையும் இருக்கு டிலையும் இருக்கு. செகண்ட் ஒன்னுக்கு ஃபோர்த் ஒன். அப்போ ஆப்ஷன் என்னது? பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அது ஒரு இனிய பாடல் கொடுத்துட்டாங்க. அது ஒரு இனிய பாடல். ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? இதோடைய பிழைகளை நீ திருத்தி எழுது அப்படின்றதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு இனிய பாடல். ஆப்ஷன் பி ஒரு இனிய பாடல் பாடப்படுகிறது. ஆப்ஷன் சி அஃது ஓர் இனிய பாடல். ஆப்ஷன் டி ஓர் இனிய பாடல். ஸோ இதில் கரெக்டான சென்டென்ஸ் இது ஆப்ஷன் சி அஃது ஒரு இனிய பாடல். ரைட்டா? இந்த இதில் எதுக்கு அது போடணும், எதுக்கு அஃது போடணும், எதுக்கு ஒரு போடணும், எதுக்கு ஓர் போடணும். ஸோ இதை பேஸ் பண்ணி உள்ள இலக்கணம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம பார்க்கல தெரியலை அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த அஃது, அது, ஒரு, ஓர், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அன்று, அவை, இவை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, போய் செக் பண்ணி பாருங்க நம்ம பிளேலிஸ்ட்டில். ரைட்டா? இலக்கண பாட்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. குடி. ஸோ இதுக்கு எதுக்கு பர்ஃபெக்டா பொருந்தும் அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ தோசை, தோசை நம்ம குடின்னு சொல்லுவோமா? தப்பு. ஆப்ஷன் பி தண்ணீர் குடி. கரெக்டா வருதா? ஸோ மற்றது கரெக்டா தப்பான்றதை செக் பண்ணிட்டு போடலாம். ஆப்ஷன் சி கடலை மிட்டாய் குடின்னு வராது, தப்பு. ஆப்ஷன் டி சோறு குடின்னு வராது, தப்பு. ஆப்ஷன் பி தான் இப்போ என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன திராவிட மொழி அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அது நடு திராவிட மொழியா? ஆப்ஷன் பி வட திராவிட மொழியா? ஆப்ஷன் சி தென் திராவிட மொழியா? ஆப்ஷன் டி சீன திபெத்திய மொழியா? ஸோ மண்டாங்கிறது என்ன மொழி? ஆப்ஷன் ஏ நடு திராவிட மொழி அது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். டேஷ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஆப்ஷன் ஏ எனவே. ஆப்ஷன் பி அது போல. ஆப்ஷன் சி அதனால். ஆப்ஷன் டி ஆனால். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கெட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். டேஷ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல உள்ள கொஸ்டின்ல நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதான். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என கூறியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஆல்ரெடி உள்ள கொஸ்டின் பேப்பர்ல இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆப்டிடியூடுக்கு. ஓகேவா? சர்ச்சில் அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு? மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆகவே. ஆப்ஷன் பி அதனால். ஆப்ஷன் சி அவ்வாறு. ஆப்ஷன் டி அதற்கு. ஸோ இதில் எது பர்ஃபெக்டாக பொருந்துது?
மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஸோ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருத்தமான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அவன் வந்தான், இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அவன் வந்தாச்சு, அப்போ அது இறந்து போச்சு, முடிஞ்சு இல்லையா? ஸோ அப்போ இது வந்து கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அவள் வருகிறாள். வருகிறாள்னா இப்பதான் வந்துகிட்டு இருக்கா, அப்ப அது என்னது அப்படின்னா நிகழ்காலம். பட் ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? எதிர்காலம். இது தப்பு. ஆப்ஷன் சி அது வந்தது, வந்தாச்சு, அப்ப அது என்னது? இறந்த காலம் இல்லையா? ஸோ அதை நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஆப்ஷன் டி நீ வந்தாய். வந்தாய் அப்படின்னா முடிஞ்சது, அது எதிர்காலம் கிடையாது. வருவாய்னா எதிர்காலம், வந்தாய். ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ அவன் வந்தான். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்துன்னு கொடுத்துருக்காங்க. அதன் நிகழ்காலத்தில் உள்ள ஒரு வேர்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். ஆப்ஷன் ஏ ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். ஸோ இது நிகழ்காலத்தில் உள்ளது தான். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்னது கரெக்டு தான். ஆப்ஷன் பி ஆசிரியர் நேற்று பாடம் நடத்துகிறார். நடத்தினார் அப்படின்னு இருந்தா கரெக்டான சென்டென்ஸ். பட் என்ன சொல்லியிருக்கு? நடத்துகிறார். நேற்று அப்படின்னு வரும்போது அது இறந்த காலம், நடத்துகிறார்ன்றது நிகழ்காலம். ஸோ ஆப்ஷன் பி என்னது தப்பு. ஆப்ஷன் சி ஆசிரியர் நாளை பாடம் நடத்துகிறார். நாளை அப்படின்னா அது எதிர்காலம் இல்லையா? ஸோ அப்போ ஆசிரியர் நாளை பாடம் நடத்துவார் அப்படின்னு சொன்னா சென்டென்ஸ் கரெக்ட். நடத்துகிறார் அப்படின்றது நிகழ்காலம், அப்போ இது தப்பு. ஆப்ஷன் டி ஆசிரியர் நாளை பாடம் நடத்தினார். நடத்தினார்ன்றது இறந்த காலம் இல்லையா? நாளைன்றது எதிர்காலம். ஸோ ரெண்டுமே பொருத்தம் இல்லை, அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஆசிரியர் இப்பொழுது பாடம் நடத்துகிறார், இதுதான் என்னது நிகழ்காலம். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன். ஆப்ஷன் ஏ மழை. ஆப்ஷன் பி விளக்கு. ஆப்ஷன் சி மணி. ஆப்ஷன் டி விலங்கு. தேன் அது கூட என்ன சொல் வந்து பெர்ஃபெக்டா பொருந்தும்? தேன் மழை. ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழையான இணைய தேர்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாகை பட்டினம். ஆப்ஷன் பி செங்கல் புறம். ஆப்ஷன் சி உதகை மண்டலம். ஆப்ஷன் டி பட்டு கோட்டை. ஸோ இதில் பிழையானது எது அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ நாகை பட்டினம், நாகப்பட்டினம், இது கரெக்டு தான். ஆப்ஷன் பி செங்கல் புறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செங்கல் பட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், செங்கல் புறம் வந்து கேள்விப்பட்டது இல்லை இல்லையா? ஸோ அதுதான் ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ மற்ற ரெண்டும் பார்த்துருவோம். உதகை மண்டலம், உதக மண்டலம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அது கரெக்டு தான். ஆப்ஷன் டி பட்டு கோட்டை, பட்டுக்கோட்டை சொல்லுவாங்க. கரெக்டு தான். அப்போ எது கரெக்டான ஆன்சர்? இதில் எது தப்பு? ஆப்ஷன் பி தான் தப்பு. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டின்ல நமக்கு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வர்றீங்க? ஸோ இது பேச்சு வழக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ஆப்டான எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எங்கு இருந்து வருகிறீர்கள். ஸோ இது என்னது கரெக்டாக இருக்கு இல்லையா? ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கு. ஸோ மற்றது தப்பு தான் அப்படின்றத நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி எங்கே இருந்து வர்றீங்க, ஸோ வர்றீங்கள், ஸோ இது தப்பு இல்லையா? ஆப்ஷன் சி எங்க இருந்து வாரீர். ஸோ இதெல்லாமே பேச்சு வழக்கு தான். ஆப்ஷன் டி எங்கிருந்து வருகிறீர்கள். ஸோ இதுவும் என்னது கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுல எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு? எங்க இருந்து வருகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள். ஸோ இதுல எது வந்து பெர்ஃபெக்டா கரெக்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா பெர்ஃபெக்டா கரெக்ட். எங்க இருந்து வருகிறீர்கள் அப்படின்றத விட
எங்கிருந்து வருகிறீர்கள்? ஸோ இதான் வந்து என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ குறுந்தொகை, ஆப்ஷன் பி கொன்றை வேந்தன், ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி தொல்காப்பியம். ஸோ அதில் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி கொன்றை வேந்தன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மன்னார்குடியின் மறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மந்தை, ஆப்ஷன் பி மஞ்சை, ஆப்ஷன் சி மன்னார், ஆப்ஷன் டி மன்னை. மன்னார்குடியினுடைய மறு பெயர் என்னது? ஆப்ஷன் டி மன்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டானதை நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்களா இல்லை தப்பானதை எடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அதை வந்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது எது, கரெக்டானது எதுன்றதான் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ பொக்கிஷம் செல்வம். ஸோ பொக்கிஷம் செல்வம்ன்றது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ மற்றது தப்பு தானான்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் பி சாஸ்தி அப்படின்னு போட்டு குறைவுன்னு போட்டிருக்காங்க. சாஸ்தினா மிகுதின்னு அர்த்தம். ஓகேவா? சாஸ்தினானது மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா குறுகிய பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்புன்னு அர்த்தம். பெரும் பரப்பு. ரைட்டா? சிங்காரம் கோரம் இது வந்து தப்பு. ஸோ எது அப்போ கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் பர்ஃபெக்டாக பொருந்தி இருக்கு. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஓகேவா? ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ சீர்திருத்தம், ஆப்ஷன் பி பகுத்தறிவு, ஆப்ஷன் சி நேர்மை, ஆப்ஷன் டி தத்துவம். ஸோ இதில் ரேஷனல் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி பகுத்தறிவு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரேஷனல் அப்படின்னா என்னது? பகுத்தறிவு. சீர்திருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரீஃபார்ம். சீர்திருத்தம் அப்படின்னா என்னது? ரீஃபார்ம். நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி. நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி. தத்துவம் அப்படின்னா பிலாசபி. தத்துவம் அப்படின்னா பிலாசபி. இந்த கலைச்சொல் எல்லாமே புக்குக்கு பின்னாடி உள்ளதான் கேட்குறாங்க. புதுசாக அவங்களா ஓனாக கேட்கல. அதனால புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. செகண்ட் கொஸ்டின், டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. ஆப்ஷன் ஏ உருமாற்றுதல், ஆப்ஷன் பி தேர்தல், ஆப்ஷன் சி செயல்படுத்துதல், ஆப்ஷன் டி படியெடுத்தல். ஸோ இதில் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னது? ஆப்ஷன் ஏ உருமாற்றுதல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதுல தப்பு எது அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து ஆன்சர் பண்ணணும். தப்பானது கேட்டிருக்காங்களா கரெக்டானது கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ மோஃபீம் உருபன், ஆப்ஷன் பி ட்ரெஷரி கருவூலம், ஆப்ஷன் சி காம்பினேஷன் புணர்ச்சி, ஆப்ஷன் டி கேவ் டெம்பிள் கற்கோவில். ஸோ இதில் எது தப்பானது? ஆப்ஷன் டி கேவ் டெம்பிள் கற்கோவில். கேவ் டெம்பிள்னா என்னதுன்னா குகை கோவில். ஓகேவா? அது மட்டும்தான் தப்பு. மற்ற எல்லாமே கரெக்டு தான். மற்றது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அது வந்து கொஸ்டின்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது ஆப்டிடியூடில். மோஃபீம் உருபன், ட்ரெஷரி கருவூலம், காம்பினேஷன் புணர்ச்சி, கேவ் டெம்பிள்னா குகை கோவில். ஓகேவா? ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது டேஷ் விடை.
ஆப்ஷன் ஏ ஏவல் விடை, ஆப்ஷன் பி உருவது கூறல் விடை, ஆப்ஷன் சி உற்றது உரைத்தல் விடை, ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை. ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் நிறைய நம்ம பார்த்துட்டோம். நீ விளையாட வரலையா அப்படின்னு கேட்கறதுக்கு கால் வலிக்கும், அதாவது இனிமே நடக்க போறத சொல்றது என்னது? ஆப்ஷன் பி உருவது கூறல் விடை, இனிமே நடக்க போகுது. ஓகேவா? ஸோ நீ விளையாட வரலையா அப்படின்ற கொஸ்டினுக்கு எனக்கு கால் வலிக்குது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த சொன்னா அது என்னதுன்னா உற்றது உரைத்தல் விடை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா என்ன, எப்படி வரும் அப்படின்னா, நீ வாரியா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா வராம இருப்பனா அப்படின்னு ஒரு கொஸ்டினையே நமக்கு ஆன்சரா கொடுக்கறதா என்னது அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. ரைட்டா? ஏவல் விடைனா என்ன? ஒரு ஒர்க்கை நம்ம சொல்றோம் அப்படின்னும் போது இதை செய்யின்னு சொல்லும் போது அதை நீயே செஞ்சுக்கோ நம்மளையே வந்து கட்டளையிடுறது ஏவுறது தான் என்னது அப்படின்னா ஏவல் விடை. ஓகேவா? இது பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கொடுக்குறாங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் டேஷ் விடை. ஆப்ஷன் ஏ நேர் விடை, ஆப்ஷன் பி ஏவல் விடை, ஆப்ஷன் சி மறை விடை, ஆப்ஷன் டி உருவது கூறல் விடை. நீ கடைக்கு போவியா அப்படின்ற கொஸ்டினுக்கு நான் போக மாட்டேன்னு மறுத்து சொல்றது என்னது? மறை விடை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நேர் விடை அப்படின்னா கடைக்கு போவியா அப்படின்னா போறேன் அப்படின்னு நம்ம உடன்பட்டு சொல்றது தான் என்னது அப்படின்னா நேர் விடை. ஓகேவா? மற்ற ரெண்டும் ஆல்ரெடி லாஸ்ட் தான் சொன்னேன், ஏவல் விடை உருவது கூறல் விடை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமான்ற கொஸ்டினுக்கு எனக்கு கவிதை எழுத தெரியும்னு சொல்லி ஆன்சர் பண்றது என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நேர் விடை, ஆப்ஷன் பி வினா எதிர் வினாதல் விடை, ஆப்ஷன் சி இனமொழி விடை, ஆப்ஷன் டி உற்றது உரைத்தல் விடை. ஸோ உனக்கு வந்து கதை எழுத தெரியுமான்ற கொஸ்டினுக்கு எனக்கு கவிதை எழுத தெரியும், அதாவது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இல்லாம அதுக்கு இனமான இன்னொரு ஆன்சர் சொல்றது என்னது அப்படின்னா இனமொழி விடை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ உனக்கு கதை எழுத தெரியுமா, உனக்கு ஆட தெரியுமா அப்படின்ற கொஸ்டினுக்கு எனக்கு பாட தெரியும், ஸோ அதுக்கு இனமான இன்னொன்று சொல்றதா இனமொழி விடை. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார். ஆப்ஷன் ஏ கட்டளை வாக்கியம், ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செயப்பாட்டு வினை. ஸோ இதில் அப்பா சொன்னார்னா அப்பா சொல்லியிருக்காரு டைரக்டா, அப்போ ஒரு என்ன சொல்ற ஒரு பர்சன் ஒரு எழுவாய் தான் வேலையை செஞ்சது மாதிரி தான் சொல்லியிருக்கு. அப்போ அது என்னது அப்படின்னா செய்வினை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான். ஸோ இது என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் அண்ணன் நாளை வருவான். ஆப்ஷன் ஏ விழித்தொடர், ஆப்ஷன் பி வினா தொடர், ஆப்ஷன் சி பிறவினை தொடர், ஆப்ஷன் டி செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான். ஸோ இது என்னது? செய்தி தொடர், ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். கொடுத்தாச்சு, ஆன்சர் இதுதான். ஸோ இதுக்கான கொஸ்டின் பர்ஃபெக்டா எது அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ பாரதிதாசனின் இயற்பெயர் யாது. ஸோ பாரதிதாசனின் இயற்பெயர் யாது. ஸோ இது ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பார்ப்போம். பாரதிதாசன் யார்? பாரதிதாசன் யாருன்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் அங்கே கொடுக்கல, அப்போ இது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி பார்ப்போம். சுப்புரத்தினம் என்று அழைத்தது என்று யார் அழைத்தது? சுப்புரத்தினம்னு அழைச்சாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணலை. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி பார்த்துருவோம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினமா? அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கணும்? ஆம், பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம்னு கொடுக்கணும். பட் ஆனால் அப்படி கொடுக்கல, இங்கே ஆம்லாம் எதுவும் வரல. அப்போது ஆப்ஷன் டியும் ஆன்சர் கிடையாது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விடை, கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை.
கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஸோ இது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ பார்ப்போம். கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? ஸோ இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. அதனால அழகு சேர்க்கும் அணிகலன்கள் தேவையில்லை. ஸோ இது மேபி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் பியை பார்ப்போம். எதனால் பிற அணிகலன்கள் தேவையில்லை? ஸோ இந்த கொஸ்டின் தப்பு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்ப்போம். யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவை? ஸோ இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அழகு செய்ய பிற அணிகலன்கள் தேவையா? ஸோ இதெல்லாமே ஆன்சர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் பெர்ஃபெக்டாக என்ன இருக்குது, கரெக்டாக இருக்குது. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். நம் முன்னோரின் வாழ்க்கை இயந்தது இயற்கையோடு. இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் தப்பு இல்லையா? ஆப்ஷன் பி பார்ப்போம். நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. இது மேபி கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சியை பார்ப்போம். இயற்கையோடு வாழ்க்கை நம் முன்னோரின் இயைந்தது. இது தப்பு. ஆப்ஷன் டியை பார்ப்போம். இயற்கையோடு இயைந்தது வாழ்க்கை நம் முன்னோரின். அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனை ரீட் பண்ணுவோம், தப்பு. செகண்ட் ஆப்ஷனை பார்ப்போம், இது கரெக்டாக இருக்குது, ஸோ பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஆன்சர் போட்டுறக்கூடாது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிட்டு தான் நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன வேர்டு இதில் மாறி இருக்கும், அப்போ அதை விட இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி சரியான தொடரை எழுது, தப்பான தொடரை எழுது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 ஆப்ஷனையும் படித்து பார்த்து எது கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க, எது தப்பான ஆன்சர், எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நீங்கள் கிளாரிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. அவங்க கொடுத்துட்டாங்க, அதை நம்ம பர்ஃபெக்டாக ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து. ஸோ ஆப்ஷன் ஏவை பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். ஸோ இது தப்பு. ஆப்ஷன் பி, மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். ஸோ தப்பு. ஆப்ஷன் சி, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஸோ இது கரெக்ட் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி, மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். ஸோ இது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் இப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. ஸோ இதனாலே நான் சொல்லிட்டேன், முதல்ல உயிரெழுத்துக்கள் வருதான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா காக்கா வரிசை உயிர்மை எழுத்துக்களுக்குள்ளே வரணும். இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷனை பார்த்துட வேண்டியதான். இதில் கொடுத்துருக்காங்க, பட் ஆப்ஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இதில் ஆ இருக்குது, இதில் ஈ இருக்குது, அவ் இருக்குது, ஈ இருக்குது. ஸோ இதில் எது முதல்ல வரும்? ஆ தான் முதல்ல வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல் வந்து தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ச்சொல் இதெல்லாமே நம்ம இலக்கணத்தில் போட்டிருக்கோம். இலக்கண கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். வேர்ச்சொல் எல்லாமே நம்ம அதில் படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இல்லை நடக்கிறது. ஸோ அதோடைய வேர்ச்சொல்லை தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நடக், ஆப்ஷன் பி நடக்கும், ஆப்ஷன் சி நடந்த, ஆப்ஷன் டி நட. ஸோ இதனுடைய வேர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் டி நட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, தருகின்றனர். இதனுடைய வேர்ச்சொல் என்ன? தருகின்றனர், இதனுடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ தா, ஆப்ஷன் பி தந்த, ஆப்ஷன் சி தரு, ஆப்ஷன் டி தந்து. ஸோ இதோடைய தருகின்றனர் இதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில். முகில் அப்படின்றதுடைய வேறு சொற்கள் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ மங்கை, மேகம், கொண்டல். ஆப்ஷன் பி கொண்டல், களி, மேகம். ஆப்ஷன் சி கார், கொண்டல், மேகம். ஆப்ஷன் டி கார், மேகம், மங்கை. ஸோ இதில் முகில் அப்படின்றதுடைய வேறு
சொற்கள் என்னென்ன? ஆப்ஷன் சி கார், கொண்டல், மேகம். ஸோ இதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? முகில் அப்படின்னா மேகம், கார், கொண்டல். ஸோ எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது. ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இல்லை, பட் ஆனால் ஒரு கொஸ்டின் வந்து இதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. படிச்சுக்கோங்க. தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது. அல்லாதது எது அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ துளிர், ஆப்ஷன் பி முறி, ஆப்ஷன் சி குருத்து, ஆப்ஷன் டி தோகை. ஸோ இதில் தாவரத்தினுடைய நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது எது? ஆப்ஷன் டி தோகை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. காடு எனும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அரண், அடவி, ஆப்ஷன் பி ஆலை, ஆரணி, ஆப்ஷன் சி இலவு, இலை, ஆப்ஷன் டி ஈகை, ஈன்று. இதுல காடு அப்படிங்கிற மீனிங் தர்ற வேறு சொற்கள் என்னது? ஆப்ஷன் ஏ அரண், அடவி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மரபு பிழை உள்ள தொடரை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. மரபு பிழையற்ற தொடரா, பிழை உள்ள தொடரா அப்படின்னு. மரபு பிழை உள்ள தொடரா நமக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிங்கக்குருளை உருண்டு விளையாடுகிறது, ஆப்ஷன் பி குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது, ஆப்ஷன் சி மாங்கன்று துளிர்த்து வருகிறது, ஆப்ஷன் டி கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது. ஸோ இதில் எது தப்பான வேர்டு? ஆப்ஷன் டி தான் தப்பான வேர்டு. ஸோ என்ன அப்படின்னா சிங்கக்குருளை தான். ஓகேவா? சிங்கக்குருளை, குருவி குஞ்சு, மாங்கன்று இதெல்லாமே கரெக்டு தான். கீரி என்ன சொல்லுவோம்? கீரி பிள்ளை சொல்லுவோம் இல்லையா? ஸோ கீரி குட்டின்னு போட்டிருக்காங்க, கீரி பிள்ளைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வலுவற்ற தொடரை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வலுவற்ற தொடர் அதாவது பிழை இல்லாத தொடர். ஓகேவா? அதை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள். பானை என்ன செய்வோம்? வனைதல் இல்லையா? ஸோ பானை செய்யன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆப்ஷன் பி கயல் பானை அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி கயல் பானை சுட கற்றுக்கொண்டாள். ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். ஸோ பானை வனைதல். ஸோ இதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிழையை நீக்கி எழுதுக, நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிழை உள்ள தொடர் என்னது? தமிழுக்கு. ஸோ இதில் இந்த இடத்துல என்ன வந்து வரணும் அப்படின்றதான் கொஸ்டின். நல்ல தமிழுக்கு எழுதுவோம்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தமிழ், ஆப்ஷன் பி தமிழில், ஆப்ஷன் சி தமிழால், ஆப்ஷன் டி தமிழுக்கும். ஸோ என்ன வரும் ஆன்சர்? ஆப்ஷன் பி நல்ல தமிழில் எழுதுவோம். ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக. புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குட்டி, ஆப்ஷன் பி கன்று, ஆப்ஷன் சி பரல், ஆப்ஷன் டி குருளை. நம்ம புலி என்ன சொல்லுவோம்? அதோடைய இளமை பெயர் என்னது? பரல். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காடுருவாக்கி. ஸோ இதோட ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ காட்டை எரித்து, ஆப்ஷன் பி காடழித்து, ஆப்ஷன் சி காட்டை வெட்டி, ஆப்ஷன் டி காட்டை கீறி. ஸோ காடை உருவாக்கி அப்படின்னா அதோட ஆப்போசிட் என்ன? காடை அழித்து இல்லையா? ஸோ இப்போ அதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி காடழித்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுதுக. தொன்மை அப்படின்ற சொல்லினுடைய ஆப்போசிட் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புதுமை, ஆப்ஷன் பி பழமை, ஆப்ஷன் சி சிறுமை, ஆப்ஷன் டி பெருமை. தொன்மை அப்படின்னா என்னது? பழசு இல்லையா? ஸோ அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன? புதுமை. ஆப்ஷன் ஏ
புதுமை. ஸோ த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நானிலம். ஆப்ஷன் ஏ நா பிளஸ் நிலம். ஆப்ஷன் பி 4 பிளஸ் நிலம். ஆப்ஷன் சி நா பிளஸ் நிலம். ஆப்ஷன் டி நான் பிளஸ் நிலம். நானிலம் அப்படின்றத பிரித்து எழுதும்போது என்ன கிடைக்கும்? நானிலம். ஸோ இதை பிரித்து எழுத கிடைக்கிற வேர்டு என்னது? ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? 4 பிளஸ் நிலம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரித்தெழுதுக. தான் என்று. தான் என்று. ஆப்ஷன் ஏ தானே பிளஸ் என்று. ஆப்ஷன் பி தான் பிளஸ் என்று. ஆப்ஷன் சி தா பிளஸ் நின்று. ஆப்ஷன் டி தான் பிளஸ் நின்று. ஸோ தான் என்று. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் பிளஸ் என்று. நெக்ஸ்ட். பிரித்தெழுதுக. வல்லுருவம். ஆப்ஷன் ஏ வல் பிளஸ் உருவம். ஆப்ஷன் பி வன்மை பிளஸ் உருவம். ஆப்ஷன் சி வல்ல பிளஸ் உருவம். ஆப்ஷன் டி வல்லு பிளஸ் உருவம். ஸோ வல்லுருவம் இதை பிரித்து எழுதும் போது என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் பி வன்மை பிளஸ் உருவம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதேர் பட வேணும். இதை எழுதுனது யாரு? பாரதியார். ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம என்ன எடுத்துக்கணும்? இது எழுதுனது யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாரதியார். ஓகேவா? நமக்கு இந்த இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்துள்ள வலுவமைதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட வலுவமைதி. ஆப்ஷன் பி திணை வலுவமைதி. ஆப்ஷன் சி கால வலுவமைதி. ஆப்ஷன் டி மரபு வலுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். இதுல என்ன வலுவமைதி இருக்கு? ஆப்ஷன் டி மரபு வலுவமைதி. ஓகேவா? எதனால சொல்றாங்க அப்படின்னா, குயில் கூவும். பட் ஆனா வந்து இதுல பாரதியார் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கத்தும் குயிலோசை அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ தப்பானது தான். பட் ஆனா வந்து அந்த பாட்டுக்கு அது எப்படி இருக்கு? ஆப்ட் ஆகுது. எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட். ஆயுத எழுத்து டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆப்ஷன் ஏ மார்பு. ஆப்ஷன் பி கழுத்தை. ஆப்ஷன் சி மூக்கை. ஆப்ஷன் டி தலையை. ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்குது? ஆப்ஷன் டி தலையை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் அறிதல். கன்சோனன்ட். கலைச்சொல் அறிதல். கன்சோனன்ட். ஆப்ஷன் ஏ உயிரெழுத்து. ஆப்ஷன் பி மெய்யெழுத்து. ஆப்ஷன் சி ஒப்பெழுத்து. ஆப்ஷன் டி சார்பெழுத்து. கன்சோனன்ட் அப்படின்னு என்னது? மெய்யெழுத்து. ஆப்ஷன் பி மெய்யெழுத்து. உயிரெழுத்துனா வொவல். ஒப்பெழுத்துனா ஹோமோகிராஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கலை சொல்லின் சரியான தமிழ் சொல் தெரிவு செய்க. பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி. ஆப்ஷன் ஏ உயிரியல் மண்டலம். ஆப்ஷன் பி தாவரவியல் மண்டலம். ஆப்ஷன் சி பல்லுயிர் மண்டலம். ஆப்ஷன் டி நுண்ணுயிரி மண்டலம். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பல்லுயிர் மண்டலம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கல் கால் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டா நம்ம எழுதணும். ஆப்ஷன் ஏ கல் விழுந்து காலில் காயமானது. கல் விழுந்து காலில் காயமானது. ஆப்ஷன் பி கால் விழுந்து கல்லில் காயமானது. ஆப்ஷன் சி காலில் சிலை செதுக்க முடியும். ஆப்ஷன் டி கல் என்பது மனித உடலின் ஓர் உறுப்பு. ஸோ இந்த கல் கால் இதை பேஸ் பண்ணி தான் வரணும். ஸோ இப்போ இது தப்பு. காலில் சிலை செதுக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. கல் என்பது மனித உடலின் ஒரு உறுப்பு. அதுவும் தப்பு இல்லையா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்ப்போம். கல் விழுந்து காலில் காயமானது. ஓகே, கால் விழுந்து கல்லில் காயமானது. அப்போ இந்த சென்டென்ஸ் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். இருபொருள் தருக. மாலை. ஆப்ஷன் ஏ அணி நாள். ஆப்ஷன் பி சினம் தலை. ஆப்ஷன் சி கடல் முடி. ஆப்ஷன் டி பொழுது தார். மாலை அப்படின்றது என்னது? பொழுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு தார் அப்படின்றதும் மாலை தான். ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக. தானம். தானம்னா என்னது? ஆப்ஷன் ஏ கொடை ஈகை. ஆப்ஷன் பி உண்மை உரிமை. ஆப்ஷன் சி பாவம் பழி. ஆப்ஷன் டி கோபம் துன்பம். தானம் அப்படின்னு என்னது? ஆப்ஷன் ஏ கொடை ஈகை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. அரண் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு கோட்டை. ஆப்ஷன் பி சிவன் பாதுகாப்பு. ஆப்ஷன் சி மதில் சிவன். ஆப்ஷன் டி கட்டளை அம்பு. அரண் அப்படின்னா என்னது? அரண். இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? பாதுகாப்பு. இன்னொன்னு கோட்டை. ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழை அற்ற தொடரை எழுத சொல்லியிருக்காங்க. ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள். ஆப்ஷன் பி முருகன் அவர் அருகில் சென்றார்கள். ஆப்ஷன் சி முருகன் அவர்கள் அருகில் சென்றனர். ஆப்ஷன் டி முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஸோ அப்போ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஒருமை பன்மை இதெல்லாமே வந்து தனியாக நம்ம இலக்கணத்தில் போட்டுக்கோம். இலக்கண வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். தனியாக இலக்கணம் வந்து தனி பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அதில் ஒருமை பன்மை இதெல்லாமே வந்து எதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ அதில் போய் பாருங்கள். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழையற்ற ஒருமை தொடர் எது? இது வந்துமே லாஸ்ட் இலக்கண பாட்டு பார்க்கும்போது பார்த்துருந்தோம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ நான் அல்லோம். ஆப்ஷன் பி நான் அல்லேன். ஆப்ஷன் சி நீ அல்லீர். ஆப்ஷன் டி நீவீர் அல்லீர். ஸோ இதில் எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் அல்லோம்னு வராது, தப்பு. ஆப்ஷன் பி நான் அல்லேன். ஸோ கரெக்ட். நாம் அல்லோம் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி நீ அல்லீர், இது தப்பு. நீ அல்லை அப்படின்னு வரும், இதுதான் கரெக்ட். நீ அல்லை. ரைட்டா? நீவீர் அல்லீர். ஸோ இதுவும் கரெக்ட் தான். பட் ஆனால் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். பிழையற்ற ஒருமை தொடரை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒருமை பன்மையில ஒருமை தொடர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒருமை எது? நான் அல்லேன் அப்படிங்கிறதான் ஒருமை. நீவீர் அல்லீர்ன்றது பன்மை முன்னிலை. முன்னிலை பன்மை தான் இது. முன்னிலை பன்மை. இது ஒருமை தன்மை ஒருமை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா ஆன்சர். ரைட்டா? ஸோ இந்த ஒருமை பன்மை எல்லாமே நம்ம வந்து ப்ரீஃபாக இலக்கணத்தில் போட்டிருக்கோம். படிக்காதவங்க இது தெரியாது அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் படிங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொருத்துக. சொல் பொருள் பொருத்துக. கொங்கு அலர் திகிரி மேரு. ஸோ கொங்குனா என்னது? மகரந்தம். அலர்னா மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். மேரு அப்படின்றது இமயமலை. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2 இதில் இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டாவதோடைய ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட். ஸோ தேர்ட் ஒனுக்கு ஃபோர்த்து ஒனுக்கு தேர்டு. அப்போது ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை திருத்துதல் ஒரு ஓர் அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ஓர் அப்படின்றத பேஸ் பண்ணி கொஸ்டினும் எதில் வரும் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸில் வரும். இலக்கணத்தில் வரல, புக் பேக் கொஸ்டின்ஸில் வருது. நம்ம அதுவுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு வீடியோ வந்து இது இருக்குது ஒரு ஓர் பேஸ் பண்ணி. ஓகேவா? அதை போய் படிங்க.
கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆப்ஷன் ஏ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு உயிரெழுத்துல தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஓர் போடணும். ஓகேவா? ஒரு உயிர்மெய் எழுத்துல தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு போடணும். ஓகேவா? ஸோ ஓர் எதுக்கு வரும் அப்படின்றத நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்ப்போம். ஓர் வண்ணத்து பூச்சியின். இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இது உயிர்மெய் எழுத்து. இதுக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொன்னோம்? ஒரு வரணும். ஓர் வந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஆப்ஷன் வருவோம். ஆப்ஷன் பி. ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவு. இது உயிரெழுத்து தான். உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்? ஓர் வரணும். ஸோ ஓர் தான் வந்திருக்கு. ஓர் எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஸோ இது கரெக்டு தான். மற்ற 2 ஆப்ஷனும் தப்பு தான் அப்படின்றத ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓர் வண்ணத்து பூச்சி. ஸோ இந்த இடத்துல இது தப்பு. ஓகே. அடுத்தது ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு வராது. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் போடணும். ரைட்டா? அப்போ இந்த இதுமே தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஸோ ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதை என்ன கேட்டிருக்காங்க? இடையில என்ன வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. தேவர் அணையர் டேஷ் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இதுல என்ன சீர் வரும்? ஆப்ஷன் ஏ அன்பர், ஆப்ஷன் பி நல்லவர், ஆப்ஷன் சி தீயவர், ஆப்ஷன் டி கயவர். தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? இதுல என்ன மாதிரி வரும் அப்படின்னா தீயவர்களும் தேவர்கள் போல எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ யாருக்கும் பயப்படாம அவங்களோட விருப்பப்படி அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துல தேவரையும் கயவரும் ஈக்குவல் அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்தியாவின் டாக்டர் மனிதர் சலீம் பறவை அலி. தப்பு. ஆப்ஷன் பி டாக்டர் அலி சலீம் பறவை இந்தியாவின் மனிதர். ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் சி இந்தியாவின் மனிதர் பறவை டாக்டர் சலீம் அலி. ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி தான் கரெக்ட். ஸோ இதை அப்படியே ஆப்டிடியூடுக்கு படிக்கணும். ஓகேவா? இந்தியாவினுடைய பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்கலாம். டாக்டர் சலீம் அலி. ரைட்டா? இந்தியாவின் பறவை மனிதர் யாரு? டாக்டர் சலீம் அலி. ஸோ கொஸ்டின்ஸ் படிக்கும் போதே அதில் உங்களுக்கு ஆப்டிடியூட் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அதையும் எடுத்து படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நண்பா படி இது எவ்வகை தொடர்? நண்பா படி இது எவ்வகை தொடர்? ஆப்ஷன் ஏ வினா தொடர், ஆப்ஷன் பி விழி தொடர், ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர், ஆப்ஷன் டி எதிர்மறை தொடர். நண்பா படி அப்படின்னு சொல்றது என்னது? கூப்பிட்டு சொல்றது. ரைட்டா? விழித்தல், அழைத்தல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். விழித்தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் டேஷ். ஆப்ஷன் ஏ எது, ஆப்ஷன் பி என்ன, ஆப்ஷன் சி யார், ஆப்ஷன் டி ஏன். மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பெயர்ச்சொல் டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் ஏ எத்துணை, ஆப்ஷன் பி எத்தனை, ஆப்ஷன் சி ஏன், ஆப்ஷன் டி என்ன. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறி சாரம் என்பதன் பொருள் டேஷ். அறநெறி சாரம் என்பதன் பொருள் டேஷ். ஆப்ஷன் ஏ எப்படி, ஆப்ஷன் பி எவ்வாறு, ஆப்ஷன் சி எதற்கு, ஆப்ஷன் டி என்ன. அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் காலம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதில் கரெக்டான சென்டென்ஸை என்ன செய்கிறாங்கன்னா கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக பார்ப்போம். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக
வரைவாள். வரைவாள்னு வரும்போது அது என்னது? எதிர்காலம் இல்லையா? இது இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ஆப்ஷன் பி, தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைகின்றாள். வரைகின்றாள்னு வரும்போது அது நிகழ்காலம். ரைட்டா? இப்போ கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு. அப்போ அது என்னது? நிகழ்காலம். ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சிக்கு வருவோம். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். வரைந்தாள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அது இறந்த காலம். அப்போ இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி பார்த்துருவோம். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்து முடித்தாள். வரைஞ்சு முடிச்சுட்டா. அதுவும் இறந்த காலம் தான். பட் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? நிகழ்காலம். ஸோ இது தப்பு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு தொடர் இல்ல, பேச்சு வழக்கு இல்லாத தொடர் அப்படின்னா என்னது? எழுத்து வழக்கு தொடர் என்னன்றதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். கொள்ளணும்னு விரும்புகிறேன். இது பேச்சு வழக்கு. ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி பார்ப்போம். எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ இதுவும் பேச்சு வழக்கு தான். ஆப்ஷன் சி, எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸோ இதுதான் நமக்கு எழுத்து வழக்கு சொல். ரைட்டா? ஆப்ஷன் டி பார்ப்போம். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. சரியான எழுத்து வழக்கு தொடரை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து எழுதணும். பேச்சு வழக்கு தொடர் கேட்டிருக்காங்களா, எழுத்து வழக்கு தொடரா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், யாரப்பா நீ எங்கே வந்தே. ஸோ அப்போ இது கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு. இது பேச்சு வழக்கு. அப்போ இது தப்பு. ஆப்ஷன் பி, யார் நீ எங்கு வந்தாய். ஸோ இதுதான் எழுத்து வழக்கு போல இருக்கு. அப்போ மற்ற ரெண்டும் தப்பு தானா அப்படின்றத பார்க்கலாம். யார் நீ எங்கே வந்த. வந்த அப்படின்றது பேச்சு வழக்கு தான். இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி, யாரப்பா நீ எங்கே வந்த. ஸோ இதுவும் பேச்சு வழக்கு தான். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். யார் நீ எங்கு வந்தாய். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறுத்தற்குறி அறிய சொல்றாங்க. எது கரெக்ட் அப்படின்னு. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ இந்த இடத்துல இது வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். செமிகோலன் தான் கரெக்ட். ஸோ நிறுத்தற்குறி பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த இடத்துல எது எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? உயர்வு தாழ்வு. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வரும்போது அதுக்கு இன்பிட்வீனில் என்ன போடணும் அப்படின்னா செமிகோலன் போடணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் அது எல்லாமே. நம்மளுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ புக் பேக் கொஸ்டின் நல்லா படிங்க. நல்லா வந்து நான் வந்து புக் பேக் கொஸ்டின் படிக்கும் போதும் நான் அதை தான் சொல்லிட்டே இருக்கேன். அதுல இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் வேர்டு வரும்போது இன்பிட்வீனில் நம்ம என்ன பண்ணுவோம்? செமிகோலன் போடுவோம். நெக்ஸ்ட்டு, பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா. இதான் இது கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு பர்ஃபெக்டா எது கரெக்டு அப்படின்றதான் என்னது கொஸ்டின் நமக்கு. காகத்திற்கு காது உண்டா. காகத்திற்கு இது வராது. காகத்திற்கு காது உண்டா கொஸ்டின் மார்க் வரணும். அதற்கு காது கேட்குமா. ஸோ கொஸ்டின் மார்க். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி, காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா. ஸோ இது கரெக்டு தான். ஸோ மற்ற ரெண்டையும் பார்ப்போம். காகத்திற்கு காது உண்டா, வியப்புக்குறினா இதில் வராது. செமிகோலன் இதில் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஓகேவா?